கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். நம்ம தியானம் பண்றதுனால ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், எதை யூஸ் பண்றோம் அப்படின்னுட்டு நம்ம பல்லு வளர்க்குற பேஸ்டா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், தலைக்கு கலர் எல்லாம் போடுறோம் இல்லையா, இதெல்லாமே நம்ம உடல்ல ரத்தத்துல கலந்து நிறைய நமக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும், இயற்கையோட வாழ்றது கத்துக்கணும். ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு ஒரு குரு கிட்ட, நான் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னா, நீ எதுவுமே பண்ணாத சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு தியானம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தியானம் பண்ண அவருக்கு தெரிஞ்சது, நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிறைய ஒரு காடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, நீ காடு வளர்க்க தேவையில்லை, நீ காட்டுக்குள்ள போகாம இரு, காடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். நம்ம மண்ணில் சத்து இல்லை, என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு சத்து இல்லாமல் பண்ணிட்டோம். அதனால அதுலேருந்து வந்த வளர்ச்சி நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது, என்னென்ன தேவையோ கொடுக்காது. அதனால லேடிஸ்க்கெல்லாம் ஹீமோக்ளோபின் 10% கீழே தான் இருக்கு இப்போ இருக்கிற காலத்தில். அது நம்ம வளர்க்கணும்னா இந்த 5 விஷயங்கள் நம்ம சாப்பிடணும். நம்ம ஃபோன் பார்த்து யூடியூப் பார்க்கறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம நல்லா சத்தான உணவு அழகா பண்ணி அட்ராக்டிவா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது புதுசாக பேர் வைங்க, ஏதோ ஒன்று வைங்க. அது அந்த மாதிரி கொடுத்தா அவன் இது ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால நாமள யோசிச்சு என்ன எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்தான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கு, 50 தேசி மாடு இருக்கு. அந்த மாடெல்லாம் சேர்ந்தா 15 லிட்டர் பால் தான் தரும். அந்த 15 லிட்டர் பால்லேருந்து அவங்க எடுத்து வெண்ணெய் பண்ணி நெய் பண்ணி அதுதான் சாப்பிட்றாங்க. அதனால தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக. அது தட்டில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அது எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் நம்ம என்ன செய்வோம், சோப்பை போட்டு நாரை போட்டு தேய்ச்சி கழுவுறோம் இல்லையா, அந்த சோப்பு நார் எல்லாமே அதில் சிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கும். அதில் நம்ம சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆனந்தத்தை தேடணும். நாம என்னமோ பெருசா பண்ணாதான் ஆனந்தம் கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சின்ன சின்ன விஷயம் தினந்தோறும் நம்ம வீட்டுல நம்ம தட்டு நம்ம கழுவுறது, நம்ம காஃபி கிளாஸ் நம்ம கழுவுறது, இதுல பெற ஆனந்தம் தான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த ஹாப்பினஸ்ல பண்ணும்போது பெரிய விஷயங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி நமக்கு கிடைக்குமோ தெரியாது. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்துல ஆனந்தம் என்றது நிரந்தரமா கிடைக்கும். நம்ம எல்லாம் இந்த பிளேட்டு சாப்பிட்ட உடனே கழுவிடுறோம்னு நினச்சிக்கோங்களேன். அதில் அப்படியே இன்னும் அந்த எண்ணெய் அது இருக்கும். நம்ம ஃபேஸில் கூட அப்பப்போ எண்ணெய் வடியும் தானே. ஆனால் அதுதான் கோல்டு க்ரீம் போல செயல்படும். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கோல்டு க்ரீம் என்னன்னா நம்ம ஸ்கின்னு தயாரிக்கிற அந்த எண்ணெய் தான். அந்த கோல்டு க்ரீமை நம்ம கிளென்சிங் லோஷனை போட்டு அது தேய்ச்சி கழுவி அதை எடுத்துடுறோம். நம்ம ஆக்சிடென்ட் ஆகாம வண்டி ஓட்டணும். ஆக்சிடென்ட் ஆன பிறகு ரிப்பேர் பண்றதை விட, அது போல நாம வெளியிலேருந்து இருக்கிற குப்பை இதெல்லாம் சாப்பிட்றதை விட நம்ம வீட்டில் செஞ்ச எண்ணெயோ இல்லை அந்த எள்ளெண்ணெயோ இல்லை கடல் எண்ணெயோ அது அந்த இது இருந்தா போட்டுமே, அந்த எண்ணெயா இருந்தா போட்டோம். நம்ம வீட்டு இது தானே, அதை அப்படியே சாப்பிடலாம். நம்ம சோப்பு அந்த நார் அதெல்லாம் சாப்பிட்றதை விட நம்ம சாப்பிடலாம் இல்லையா. ஸோ நம்ம தியானம் பண்றதுனால ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், எதை யூஸ் பண்றோம் அப்படின்னுட்டு நம்ம பல்லு வளர்க்குற பேஸ்டா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், தலைக்கு கலர் எல்லாம் போடுறோம் இல்லையா, இதெல்லாமே நம்ம உடல்ல ரத்தத்துல கலந்து நிறைய நமக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும், இயற்கையோட வாழ்றது கத்துக்கணும். சிம்மரூபா என்ற ஒரு செடி இருக்கும். அந்த செடி எல்லாருமே வீட்டில் வளர்த்திக்கோங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 இலை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம வடகட்டி சாப்பிட்டாக்கா கேன்சர்ன்றது நமக்கு வரவே வராது.
கேன்சர் வந்த பிறகு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் ஓடி போய் நான் அது எப்படி குறைக்கிறதுன்றது நினைக்கிறத விட நாம் அதை வரத்துக்கு முன்னாடியே அது வராமல் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாம் காலையில் எழுந்து சூரியன் வெளிச்சத்தில் நாம் நல்லெண்ணெய் பூசிட்டு உட்கார்ந்தாலே போதும், நமக்கு உடலுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடும். நம்ம அதை செய்யாமல் நம்ம செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு ஐரன் டேப்லெட்டு கால்சியம் டேப்லெட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நேச்சுரலாக கிடைக்கிறது நம்ம விட்டுடுறோம். அதனால இதெல்லாம் இத்தனை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சா கூட போதும், நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கடைப்பிடிக்க தேவையில்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இத்தனை சொல்றீங்க இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சா கூட போதும், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது எல்லாமே ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு ஒரு குரு கிட்ட, நான் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னா, நீ எதுவுமே பண்ணாத சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு தியானம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தியானம் பண்ண அவருக்கு தெரிஞ்சது, நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ நான் நிறைய ஒரு காடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, நீ காடு வளர்க்க தேவையில்லை, நீ காட்டுக்குள்ள போகாம இரு, காடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். ஸோ நம்ம விரல் மேல நடக்கணும். அப்படி நடந்தால் இந்த காஃப் மசிலில் பிளட் சர்க்குலேட் ஆகி நம்ம இது 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்டிவாக இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் சின்ன குழந்தைங்கள நடக்கிறாங்கல்ல முன் விரலில், அந்த மாதிரி நாமளும் நடக்கணும். ஸ்கிப்பிங் ஆடுறதோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நம்ம செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த விரலில் நம்ம நடக்கணும். நம்ம ராகி ஜாவை சாப்பிட்டு நான் 3 வேளை அதுவே சாப்பிடணும். ஒரு 3 கிளாஸ் சாப்பிட்டோன்னா அசிடிட்டி எல்லாம் போயிடும், நம்ம உடல் வளம் பெறும். அதனால ராகி கெவுரு கஞ்சி பண்ணி சாப்பிடணும், ரொம்ப சிம்பிளா. அதுவும் இல்லாம நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கணும். நாம ஃபாஸ்டிங்னா என்ன பண்றோம், ஸோ அரிசி மட்டும்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறோம். அப்படி இல்லை, சுத்தமா எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். ஆனால் ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம உடலை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங் பண்ணணும். முதல்ல இயற்கை உணவுகளால் நம்ம உடலை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபாஸ்டிங்ன்றது ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மண்ணில் சத்து இல்லை, என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு சத்து இல்லாமல் பண்ணிட்டோம். அதனால அதுலேருந்து வந்த வளர்ச்சி நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது, என்னென்ன தேவையோ கொடுக்காது. அதனால லேடிஸ்க்கெல்லாம் ஹீமோக்ளோபின் 10% கீழே தான் இருக்குது இப்போ இருக்கிற காலத்தில். அது நம்ம வளர்க்கணும்னா இந்த 5 விஷயங்கள் நம்ம சாப்பிடணும். கருவேப்பிலை, அவிசுக்கீரை, முருங்கைக்கீரை, கம்பு, வெல்லம், இது 5 நம்ம சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் வளரும். சம்பு ரவ்வாతో இட்லி பண்ணா சூப்பரா இருக்க. கோயம்புத்தூர்ல ஒரு நம்ம ஃப்ரெண்ட் வைஃப் கம்பு ரவ்வா இட்லி சூப்பர். 4 இட்லி தான். கோயம்புத்தூர் டிரைவ் பண்ணிட்டு சித்தூர் போயிட்டான், திருப்பதி. அரிசில செஞ்ச இட்லி 10 இட்லி செஞ்சாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வராது, வயர் தான் வளருமே தவிர நமக்கு அதுல எந்த சத்தும் இருக்காது. ஸோ அரிசி கூட நம்ம முன்காலத்தில் வளர்ச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி ஒரு சிங்கிள் பாலிஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். அந்த அரிசி சாப்பிட்டா அதில் கூட வளம் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பாலிஷ் பண்ண அரிசி மட்டும்தான் சாப்பிட்றோம், அதில் சத்தே இல்லை. ஸோ நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லட்டு சாப்பிடணும். ஒரு நாள் எள்ளு லட்டு, ஒரு நாள் கடலை லட்டு, தேங்காய் லட்டு, இந்த 3 சாப்பிடணும். இது 3 சாப்பிட்டா போதும். இது எல்லாருமே சாப்பிடலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன சாப்பிடணும், முழுகாமல் இருந்தால் என்ன சாப்பிடலாம், என் குழந்தைக்கு என்ன வைக்கணும், என் தாய்க்கு என்ன வைக்கணும், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. மாடு என்ன சாப்பிடுறது, அது குட்டி அதுதான் சாப்பிடுறது. கோழி என்ன சாப்பிடுறது, அது குட்டி அதுதான் சாப்பிடுறது. அதனால நமக்கு தான் எல்லா சந்தேகங்களும் வரும். ஸோ நம்ம எது நல்லதோ அது எல்லாருமே சாப்பிடலாம். யாருக்குமே நேரம் இல்லை இல்லையா லட்டு பண்றதுக்கு. அதனால எள்ளு வெல்லம் வச்சுக்கோங்க, 2 சேர்த்து சாப்பிடுங்க. எள்ளு வாயில போடுங்க, வெல்லம் வாயில போடுங்க, அங்கேயே லட்டு ஆயிடும் அதுவே. ஸோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா ஒரே மாசத்துல 2% ஹீமோக்ளோபின் வளரும். அப்போ என்ன போல நீங்க எல்லாம் கூட ஆக்டிவா இருக்கலாம். நம்ம சக்தி ஆற்றலை இல்லாம சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போதே இன்னும் நம்ம ஆரோக்கியமா நம்ம ஆக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். எல்லா நோயும் வந்த பிறகு நம்ம ஆரோக்கியத்தை பத்தி தேடக்கூடாது. சின்ன சின்ன செயல்கள் நம்ம செஞ்சுக்கணும். ஸோ காலையில இருந்து சுடு தண்ணி குடிக்கணும்னாலும் பொண்டாட்டி எழுந்துக்கல எனக்கு வச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யார் மேலேயும் நம்ம சார்ந்து வாழக்கூடாது. நம்ம வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் நாமளே செஞ்சுக்கணும். ஆம்பளைங்கள்ல காலையில எழுந்து உடனே அந்த போத்திக்கிறாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட் மடிச்சு வச்சா போதும்,
உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் அதை தொடர்ந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது காலையில எழுந்த உடனே நம்ம பெட்ஷீட் நம்ம மடிச்சு வைக்கிறது. நம்ம ஃபோன் பார்த்து யூடியூப் பார்க்கறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம நல்லா சத்தான உணவு அழகா பண்ணி அட்ராக்டிவா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது புதுசா பேர் வைங்க, ஏதோ ஒன்று வைங்க. அது அந்த மாதிரி கொடுத்தா அவன் இது ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால நாமள யோசிச்சு எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்தான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அதை கொடுக்கலன்னா அவங்க லேஸு சிப்ஸுன்னு சாப்பிட்டு உடலை கெடுத்துக்குவாங்க. அதனால நாமளே புதுசா ஏதாவது டிஃப்ரெண்டா இந்த சத்தான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னா, கெவுரு மாவுல கஞ்சி பண்ணி 3 கிளாஸ் காலையில முக்கு மூடிக்கிட்டாவது குடிச்சிடுங்க. 1 வாரம் பண்ணி பாருங்க, எல்லாம் சரியாயிடும். அது அப்புறம் எப்படி செய்யணும்னு கூகுள் பண்ணாதீங்க. கூகுள் பண்ணீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிள். சுடு தண்ணி வச்சுட்டு ராகி மாவு வெறும் தண்ணியில கலந்துட்டு அதுல ஊத்திட்டு வேக வச்சா போதும், மாவு கஞ்சி ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க என்னமோ பெருசா ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருமே செய்ய முடியும். ஆனா நாம எல்லாருமே ரொம்ப சோம்பல் ஆயிட்டோம். நம்ம தப்பிக்கணும்னு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது நாமளே ஏமாத்திக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க.